கொண்டு வந்தீங்க? அல்லேலூயா. யாரும் சில பேர் எடுத்து வந்தாங்க, சில பேர் எடுத்துட்டு வரலையாட்டுக்கு. ஆயுதம் யாரெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க? அல்லேலூயா. அப்பா ஆயுதம் எடுத்துட்டு வரலையா நீங்களா? என்ன ஆயுதம்? ஆ புரியல. பைபிள். அப்புறம் நான் நினைச்சேன் வாயும் கையும் தான் நினைச்சுக்கிட்டேன். ஆ ஹலோ, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எரிகோ தெரியுமா? எரிகோ பைபிளில் இருக்குது. அது என்ன பண்ணா, மதுல் சூர் வந்து என்ன பண்ணா, ஒரு போர் நடக்கும். என்னன்னா தேர் போகுமா, எப்படி போகணும்னா தேரே போகுமா. என்ன பண்ணுறா, வீடே இருந்துச்சா, நிறைய பேர் வீடே இருந்துச்சான். என்ன பண்ணுச்சா, வீடு இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா போய் அவங்க மம்முட்டி சுற்றி பாம்பு இதான் எதுவுமே எடுத்துகிட்டே போகலையாம். என்ன பண்ணலாம், எதுவுமே எடுத்துகிட்டு போகலாம். அவங்க எடுத்துகிட்டு போனது என்னது, வாயும் என்ன பண்ணுதான். அவங்க துதிக்கும் போது என்ன பண்ணிச்சான், என்ன பண்ணிச்சான், அந்த அப்படியே அந்த மதுரை சரி என்ன பண்ணிச்சான், அப்படியே இடிஞ்சிருச்சான். என்ன பண்ணிச்சான், இடிஞ்சிச்சான். நான் சொல்கிறேன், இந்த காலவேளை அப்படி துதிக்கும் போது உங்க பிரச்சனைகள் அப்படிதான் உடைந்து ஒன்றுமில்லாத போக போகுது இல்லையா? ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது. உங்க இரக்கத்தையே உள்ள நாடுது. ஆயுதம் எடுத்து வந்தவங்களாம் கைட்டி வச்சு உங்க நீதியை உடுத்திக்கிட்ட நீதிமானா மாற்றினீங்களே. மன்னிச்சு அணைக்கிறீங்களே, ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது. உங்க இரக்கத்தையே உள்ள நாடுது. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது. உங்க இரக்கத்தையே உள்ள நாடுது. பசிக்கும் போது உணவு கொடுத்து, ஜெபிக்கும் போது இறங்கி வந்து,
வசனம் விதைக்கிறீங்க, உள்ளங்கையில் என்ன வரைந்திருக்கீங்க. தகப்பனு நீங்க தானேங்க. அப்படிதான் உங்க சத்தம் அப்படியே பரலோகத்துக்கு எட்டது. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ள நாடுது. நெசமா உங்களை தாண்டி நம்பி ஓடுறேன், மாறாத கிருபையத்தான் நம்பி ஓடுறேன். நெசமா உங்களை தாண்டி நம்பி வாழுறேன், மாறாத கிருபையத்தான் நம்பி ஓடுறேன். ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ள நாடுது. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ள நாடுது. நெசமா உங்களை தானே நம்பி வாழுறேன், மாறாத கிருபையத்தான் நம்பி ஓடுறேன். நெசமா உங்களை தானே நம்பி வாழுறேன், மாறாத கிருபையத்தான் நம்பி ஓடுறேன். ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ள நாடுது. அல்லேலூயா. ஏதோ நிறைய பேர் கிறிஸ்துவங்களை நம்ம சொல்லுனா என்ன சொல்லுவாங்க, எங்க சிஸ்டர் பிரதர் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஆண்டவர் கிருபையில நல்லா இருக்கேன். அவரு கிருபை இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, பாடவும் முடியாது, நிக்கவே முடியாது. என்ன பண்ணா அவரு கிருபையை கொடுத்து நம்ம தாங்குற தேவனா இருக்காரா. அல்லேலூயா. அவரு பாருங்களா, பாருங்க ஜெபிக்கும் போது உணவு என்ன பண்றாரு, நம்ம ஜெபத்தை கேட்கிறவரா இருக்காராம். அல்லேலூயா. அவர் ஜெபிக்கும் போது என்ன பண்றாரா, அதில் பதில் கொடுக்குற தேவனா இருக்கான், அதை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்காராம், அதிசயமா நடத்துறாராம், ஆலோசனை கொடுக்குறாராம். அல்லேலூயா. யாருங்க எப்படி செய்வா, நம்ம அப்பா செய்வாரா, நம்ம அம்மா செய்யறா, அதின் மேலான என் தேவன், அன்பு கூறுற தேவன். அல்லேலூயா. அந்த பாடம் பண்ணலாமா, பசிக்க போது உணவு தந்து, ஜெபிக்க போது இறங்கி வந்து அவர் ஆலோசனை கர்த்தரா இருக்கார். என்ன பிள்ளையா ஏற்றுக்கொண்டீங்களே, தலைக்கு மேல கரை தட்டி மேல அப்படியே உள்ள நாடுது. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ள நாடுது. நெசமா உங்களை தான நம்பி வாழுறேன், மாறாத கிருபையத்தான் நம்பி ஓடுறேன். நெசமா உங்களை தான நம்பி வாழுறேன். Thank you Jesus. ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ள நாடுது. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ள நாடுது. நெசமா உங்களை தானே நம்பி வாழுறேன், மாறாத கிருபையத்தான் நம்பி ஓடுறேன். நெசமா
பிடிக்கிறீங்க. எனக்கு இந்த சாப்டர் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆபிரகாம் வந்து ஈசாக என்ன பண்ணுறாரு, பலி செலுத்துறதுக்காக மலைக்கு அழிச்சிட்டு போகிறாரா? அழிச்சிட்டு போகிறாரா போலியா? சொல்லுங்க. அழிச்சிட்டு போகிறாருல, அழிச்சிட்டு போகிறாரு. வெறுகட்டு மேலே படுக்க வச்சுட்டாரு. படுக்க வச்சுட்டு என்ன சொன்னார்? அருவாவை ஓங்கினாரு. எப்படி சொன்னார் தேவன்? எப்படி சொன்னார்? ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளைண்ட மேல ஒரு குழந்தை உன்னை தடுக்கி வீது, எப்பா ஏந்திருப்பா அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? அப்படிமா என்ன பண்ணா அப்படி ஒரு என்ன பண்ணுவோம், ஒரு எமோஷன்ல அந்த பாசத்துல என்ன பண்ணுவோம், எந்த வேலையை விட்டுட்டு கூட என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைய போய் பிடிப்போமா பிடிக்க மாட்டோமா? ஒரு எப்படின்னா பிடிப்பான். அவன் அவ்வளோ அன்பு நம்ம மேல செலுத்தினாரு. அல்லேலூயா. அதுதான் என்ன சொல்ற, தடுக்கும் போது பிடிக்கிறீங்க, தவறும் போது திருத்துறீங்க. வாய்களை திறந்து நீங்க சொல்லலாமா? இங்க இரக்கத்தையே உள்ள நாடுது, நிசமா உங்களை விசுவாசத்தோடு சொல்லும் போது அப்படியா என் தேவன் தருகிறார். நெசமா உங்களை தானே நம்பி வாழுற, மாறாத கிருபையை தான் நம்பி ஓடுற, ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, இங்க இரக்கத்தையே உள்ள நாடுது. ஆமாண்டவரே, நாங்க எப்பொழுதோ சாஞ்சிருப்போம், விழுந்திருப்போம், மறிச்சு கூட போயிருப்போம். ஆனாலும் நீங்க வந்து அந்த புது கிருபையை தந்து தினம் தினம் எங்களை தாங்கி நடத்துகிற தேவனா இருக்கிறீங்க. யாருக்கும் இல்லாத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அற்பமான குப்பையான ஒன்னுத்துக்கு லாக்கி இல்லாத பஸ் எடுத்து நீர் பயன்படுத்துறீங்களா? புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதித்தவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதித்தவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட செல்வாக்கியமே, இதை விடவும் பரிவான மேன்மை வேறொன்று இல்லையே. என் வானத்துக்கு நேரம் கரங்களை தூக்கி செல்வாக்கியமே, இதை விடவும் பரிதான மேன்மை வேறொன்று இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர்,
நேர்வழியா என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே, காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டே, காரியம் வாய்க்க செய்தி. உன் காரியத்தை வாய்க்க செய்தி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. இயேசுவே, இயேசுவே, ஆமா, சொந்தமாக கொண்ட ஜனம் பாக்கியவதிகள், இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாமல் கண்ணீட்டி தாங்கினே, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாமல் கண்ணீட்டி தாங்கினே, பாரமெல்லாம் நீங்கினே, என்னை பாட மகிழ வச்சி. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். ஏசப்பா, எங்களுடைய ஜனங்களை நீ சொந்தமாய் மாற்றுகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. வேற எதுவுமே இல்லாதவரே, ஒரு வல்லமுள்ள கரம் உங்க மத்தியில ஏசப்பா, அவரை கூப்பிடும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவர் வல்லமுள்ள கரம் மறுபடி சொல்லும் போது அவர் கரம் உங்க மேல அப்படியே இருக்கிறாங்க. அவரோட வஸ்திர சொங்கள் அப்படியே உள்ளங்கையில ஏந்து அவர் கரத்தை தாங்கி உன்னை வழி நடத்துகிறவர்கள், பாரத்தெல்லாம் நீக்கி உன்னுகளெல்லாம் நீக்கி மிருதுவாக மாற்றியது. என்னை பாட மகிழ வைத்தீ, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே. Thank you Jesus. நேர்வழியா நீதியின் பாதையில் நடத்தினே, காரியம் வாய்க்க செய்தி. உன் காரியத்தை எல்லாம் கர்த்தர் இப்போது வாய்க்க செய்கிற கர்த்தர். அப்படிதான். Oh, thank you Jesus. Thank you Lord. உங்க அபிஷேகம், உங்க வல்லமை
இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாம கரம் நீட்டி தாங்கினே, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாம கரம் நீட்டி தாங்கினே, காரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வச்சி. வார்த்தையெல்லாம் சுமக்கிற தேவன் இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களோ, நீர் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படியே அவர் அபிஷேகம் வல்லமுள்ள கரம், அவர் வஸ்திர தொங்கல் இந்த சபை முழுவதும் இருந்ததாக. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாது காரியம் செய்வீர், நம்பவே முடியாது அப்படியாப்பட்ட காரியத்தை தேவன் செய்கிறார். மீண்டும் மீண்டும் அந்த வரிகளை சொல்லி சொல்லி காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாது காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிறேன் தேவனாயிருக்கிறேன். ஒருவரும் சாவாமல் உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவரும் சாவாமல் உள்ளவரவர், சேரக்கூடா ஒளியில் தனம் வாசம் செய்வர். அகிலத்தின் வார்த்தையால் சிருஷ்டித்தவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆமா, யாரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன், அவர் முகத்தை நோக்கி பார்க்கிற முகம் என்று வெக்கப்பட்டு போகாத பிரகாசத்துக்குள்ள உங்களை நடத்துகிற வல்லவரா இருக்கிறார். உன்னோட பாரத்தை எல்லாவற்றையும் லகுவாய் மாற்றுகிற தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிற கதவை தட்ட போது அப்படியாப்பட்ட பாரத்தை தேவனாகிய கர்த்தர் அப்படியே சுமந்து செல்கிறார். Thank you, Jesus. அப்படியே ஒரு விஷயம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமாக. கிருபை நல்ல தெய்வமே, நன்றிலத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை வணங்குகிறோம். ஆண்டவரே, நீர் சொல்லின வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா மாமன் என்று எங்கள் பிள்ளைகளோடு பேசின வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆறு முழுது முடிவு எங்கள் பிரச்சனை எங்களை தாங்கி வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா.
நீர் ஆஸ்வதி பலப்படுத்து. இயேசு நாமம் ஜெபிக்கிறோம் ஜி நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே உட்காரலாம்.